வணக்கம். வணக்கம். என்ன பேர் அக்கா? ஸ்ரீ விஷ்ணுஜா. ஸ்ரீ விஷ்ணுஜா. ஸ்ரீ விஷ்ணுஜா உங்களுக்கு உங்களோட பர்த்டேயா? ஓ. எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 22+. 22வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ விஷ்ணு அவர்களுக்கு MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, யார் உங்களுக்கு இந்த பர்த்டேக்கு ஃபர்ஸ்டா விஷ் பண்ணாங்க? சித்தி எடுத்தவா. சித்தியா? எங்க இருந்து எடுத்தாங்க? சித்தி கனடாவில். ஏன் உள்ள அம்மாக்கள் விஷ் பண்ணலையா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை? அது வழக்கமா சித்தி தான் விஷ் பண்றது. அவ சித்தி தான் உங்களை பாசம் கூடவா? அப்படியேண்டு இல்ல, வெளிப்படுத்துறது கூட சித்தி. அவ சித்தி தான் உங்களை ஃபர்ஸ்டா விஷ் பண்ணாங்க. ஓ. இப்போ பர்த்டே என்ன மாதிரி நீங்க பர்த்டே கொண்டாடிட்டீங்களோ? ஓ, ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. யாருக்கு கெமேசில் இருந்து வந்தாங்களா? ரைட், ஓகே. அப்போ எங்களோடாகவும் கொஞ்சம் ஹிப் தந்து விட்டாங்க விஷ்ணுயாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி. சரி, உங்களுக்கு யார் தந்தாங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்களோ இல்லையோ தெரியல. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கேக் தந்தவங்க எப்படிங்க? தேங்க்யூ. கேக்கில் வெறுமா ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. சில சித்தியோ உங்களோட வேறு அம்மாக்கள் தந்தாலும் நாங்கள் பாசமாக கூப்பிட்ற பேரை போட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்ட்டு வெறுமா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க. யாரா இருக்குமென்று உங்களோட மனசுல நினைக்கிறீங்க? இருக்கலாம். அண்ணாவியல் 2 பேர் இருக்கணும். அண்ணாக்கள் இருக்காங்களா? அங்க இருக்காங்க அண்ணாக்கள். ஊர்ல தான் இருக்கணும். ஊர்ல இருக்காங்க. அப்ப அண்ணாக்களா இருக்கலாம்னு யோசிச்சா நீங்க அண்ணாக்கட பேரை சொல்லவே இல்லையே. அண்ணா நிக்கிறாரா? அண்ணாவர சர்ப்ரைஸ் பண்ணாங்க இங்க கூட நிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க யாருன்னு சரியா தெரியல. அதான் பேர்கள் தெரியாது. நீங்க சொன்னா யாருன்னு அந்த பேரை சொன்னீங்கன்னா நாங்க அவரோ இல்லையோன்னு சொல்லுவோம். நீங்க வேற க்ளூ விடுங்க. குளு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா சொன்னா உங்களுக்கு கேக், இல்லாட்டி நாங்க கொண்டு போவோம். பரவாயில்ல. செலிப்ரேட் பண்ணிட்டீங்க தானே, அப்ப தேவையில்லை கேட்கன. சொல்லுங்க பாப்போம். சரியா சொல்லணும்னு யோசிக்கிறீங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. பிள்ளையா சொன்னா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவங்க சில கவலைப்படுவாங்களோ ரெண்டு ஃபீல் பண்றீங்களோ? இல்லதானே? சொல்லுங்க, வைக்கப்படா சொல்லுங்க. யாரா இருக்குமே? செய்யறேன்டா. கனடாவில் எனக்கு ஃபாரின்ல இருந்து வேற இல்ல. கனடாக்கு போக கூடாது டாக்டர் எடுத்த உடனே. சரி, அப்படியெல்லாம் சும்மா சொல்லிடுறாங்க. நீங்க கனடாக்காரர் இல்லை. சர்ப்ரைஸ் இது உள்ளூருக்குள்ள தான் இருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ணாங்க. உள்ளூருக்கு என்ன அண்ணாவியல் 2 பேர். ஒரு அண்ணா இங்க நிக்கிறார், இன்னொரு அண்ணா இங்க நின்றாரு, போடி ஒழிச்சிட்டாரு. தன்னை சொல்ல போது அண்ணாக்கு என்ன பேர்? அண்ணாக்கு ஸ்ரீராம். ஸ்ரீராம் சிவராம். சிவராம் ஸ்ரீராம். 2 பிரதர்ஸ் பேரும் ஸ்ரீராம் சிவராம். என்ன அவங்க இல்லை உண்மைக்கும். அப்ப சித்தியாக்கள் மாமாக்கள்லாம் ஃபாரின்ல இருக்கணும். எங்க இருக்காங்க? கனடாவில தான் 5 பேர் இருக்கணும். 5 பேர் கனடால இருக்காங்களா? நீங்க கனடாக்காரர். இந்த டூரிஸ்ட் ஹால நீங்க போயிருக்கலாம் கனடா. சரி, பாப்போம். இந்த ஒரு கிஃப்டும் இருக்கு. என்னவா இருக்கும்? வெயிட்டா இருக்கேனா? டோல் இல்ல. டோல் வெயிட்டா இருக்குமா? இல்லையே. ஓப்பன் பண்ணா சொல்லிடுவீங்க. பாப்பா பரவாயில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? டோல் இல்ல, கிஃப்ட். வேற ஏதாவது கிஃப்ட். சரி, பாப்போமா. நாங்கள் சொல்ல கிடையிலேயே நீங்க உங்களாலே சர்ப்ரைஸ் தாங்க முடியல ஒரு. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. அதை பிச்சு விடுங்க. அதை நீ என்ன இது ஜூஸ் ஆகாதான் கிழிச்சு விடுங்க. கஷ்டப்பட்டு பேக் பண்ணாலுமே நீ இது வேஸ்ட் தான். மேரி பிஸ்கெட் போலாடு
சாக்லேட். சாக்லேட்டா? என்ன சாக்லேட் சொல்லி தந்துருக்கு? டொப்லரோன். எடுத்து வைங்க பாப்போம். நாங்களும் விருப்பமா உங்களுக்கு? ஓ, கொஞ்சமா பிடிக்குமா இல்ல நல்லா பிடிக்குமா? இல்ல, ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிடுவீங்க. அப்ப பிறகு என்ன, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிட்றா அப்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆ, மேல மேல வைங்க. இந்த கேக்கால அப்புறம் ஸ்வீட்டால உங்களை சந்தோஷமா இருக்கணும்னு தானே உங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சாக்லேட் தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா பிடிக்குமா? தெரியலான்ட்டு யாரா இருக்கும்? சித்தியவியல். ஏன் சித்தியவியல சொல்றீங்க? அது சித்திக்கு என்ன பேர் உங்களோட சித்திக்கு? சித்தி ஒன்று மங்கையர்கரசி, இன்னொன்று மணிமேகலை. 2 சித்தி இருக்காங்களா? ஓ, அண்டா அண்டாவும் சித்தியும். சித்தி எல்லாம் ஒன்றுதான். 2 பேர் இருந்தா வேறு வேறு பேர் வைக்கிறது. அது சரி. என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு? நான் கடைசியா சொல்லுவேன். ரெண்டு பார்ப்போம். இதையும் பிடிங்க. அதை கிழிச்சு விடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க வினாக்கட்டு ஓப்பன் பண்ணா என்ன கிஃப்ட் அது? சாரி. சாரி, கூரை சாரி. என்ன கூரை உங்களை விருப்பமா? பட்டு சாரி. விருப்பமா? ஓ, கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம். வேணா பக்கத்துல கோயில் கொடியேறப்போ திருவிழா நடந்ததோ? அப்ப சாரி கட்டி கொண்டு போனீங்களோ? ரைட். அப்ப சாரி கட்டி உங்களை பார்த்துருக்காங்க உங்களோட சொந்தக்காரர் யாரோ. பிள்ளைக்கு சாரி கட்டினா வடிவா இருக்கும்னு சொல்லி சாரியை இவங்கள்ட்ட எடுத்து தந்து விட்டாங்க. பிடிச்சிருக்கா சாரி? உங்களுக்கு பிடிச்ச கலரோ? ஏண்டா நீங்க போட்டிருக்கிற ரெஸ்டும் இதே கலர் போலதான் கிடக்கு. பிடிச்ச கலர் தான். யாரா இருக்கும்? சித்தி மாமாவே இல்ல. சித்தி மாமாக்கள் தான், வேற யாக்கள் இல்லை. என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு? இது என்ன அப்படியே பார்த்தா லெட்டரா இருக்கோ இல்ல ஓபன் பண்ண கூட? லெட்டர் மாதிரி தான். லெட்டரா? அவ லெட்டர்ல வர்ணிக்கிற அளவுக்கு யாரும் இருக்காங்களோ? நார்மலா கவர்ல லெட்டர் தானே. லெட்டர் தான் மாறுதோ? போஸ்ட்மேன். அப்ப நாங்க போஸ்ட்மேன் ஆயிட்டோம் இன்றைக்கு. சரி, ஓபன் பண்ணி பாப்போம். என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? வெளியில எடுக்காம கேஷ் இருக்கா? சரி. அது கொஞ்சம் காசு எவ்வளோன்னு சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தேவைக்கு ஜூஸ் ஆயிருக்கும், அவ்வளோத்துக்கு தான் தந்திருக்காங்க. சரி, இவ்வளோ கேக்கு, இந்த சாரி, இந்த சாக்லேட்ஸ், இந்த கேக்ஸ் இவ்வளோ யார் தந்துருப்பாங்க? ஒரு ஆக்கள் தான் தந்திருக்காங்க. யாருன்னு நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு, இல்லாட்டி நாங்கள் கொண்டு போவோம். பரவாயில்ல, இது மாமா சித்தியாக சேர்ந்துதான் செய்திருப்பீங்க. மாமா சித்தியாகலோ? எங்க இருக்காங்க மாமா சித்தியாக? கனடாலயோ? வேற சுவிஸ்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, இத்தாலியில, லண்டன்ல, அங்கால யாரும் இல்லையா? அப்ப நீங்க கனடா தான். உண்மைக்கும் கனடா தவிர வேற ஒரு நாட்டிலையும் இல்லை. பாவம், தந்த அண்ணா பக்கத்தை நிக்கிறாரோ இல்ல மனவேதனைப்பட போறேன். என்ன தங்கச்சி சொல்லையே ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கும். அப்ப நீங்க கனடா தான் ரெண்டு கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க. அண்ணா ஏதாச்சும் தந்திருந்தா அண்ணா என்ன செய்வேன்? அது தெரியும் தானே, கிஃப்ட்களை வச்சு கெஸ் பண்ண தெரியும் தானே. அண்ணா என்ன தருவார், சித்தி மாமாக்கள் என்ன தருவாங்க? அவ சித்தி மாமாக்கள் தான் உங்களுக்கு அந்த சாக்லேட்ஸ் எல்லாம், கேக்ஸ், இந்த காசு, இந்த சாரியை தருவாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி யார் என்னங்களுக்கு உண்மைக்குமே சொல்லல. ஆனா கனடாண்டு தான் சொல்ல சொன்னாங்க. கனடால உங்களுக்கு யார் இருக்காங்க? சித்தி இருக்காங்களோ, இல்ல ஆண்டி இருக்காங்களோ, இல்ல மாமா இருக்காங்களோ, சில சித்தப்பாக்களும் இருக்கலாம். யாருன்னா அவங்க உங்களோட கூட போன்ல கதைக்கிறவன்னு சொன்னாங்க. சரி, கனடால இருந்து தான் இவ்வளவு சர்ப்ரைஸையும் இவ்வளவு சாமானையும் கொடுக்க சொன்னாங்க. அப்ப நீங்க கனடாக்காரருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் தான் சொல்லலாம், வேற ஒண்ணுமே சொல்லலாது. இந்த தேங்க்ஸை தவிர வேற ஒரு வார்த்தையும் ஒரு சர்ப்ரைஸ்லயே சொல்றாங்க. இல்ல அத்தையாக சித்தியாக்களை ஒரு அவங்களோட மன நிறைவான ஒரு வாழ்த்துதலை தெரிவிக்கிற அளவு மாதிரி தெரியும். தேங்க்ஸ் என்று நார்மலா ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடுறான். எல்லாத்தையும் வேர்ட்ஸ்ல டிஃபைன் பண்ணிடலாம்.
அப்போ நீங்கள் தேங்க்ஸோடையே முடிச்சு கொள்ள போகிறீங்க. இப்போ நாங்களும் சொல்லுகிறோம் சர்ப்ரைஸ் பண்ண ஆக்களுக்கு. என்ன பேர் சொன்னீங்க உங்களோட? ஸ்ரீ விஷ்ணுஜா. ஸ்ரீ விஷ்ணுஜா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண சொன்னாங்கன்ட்டு நாங்கள் சொல்லி வர்றோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோமா? நிற்கிறாங்க தான் அம்மாக்கள், அண்ணாக்கள், அண்ணியாக்கள். மறுபடியும் MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நாங்கள் கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்.